சுகர் பேஷண்ட்ஸுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேங்க. சுகர் வந்து ரிவர்சிபிள் டிசீஸு, இர்ரிவர்சிபிள் டிசீஸ்னு நினச்சிக்காதீங்க. அதிலிருந்து டோட்டலாக நிரந்தரமாக க்யூர் ஆக முடியாதுன்னு நினச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுகரை நோயின்னு சொல்லலாம், நோய் இல்லைன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்க்கை முறையினால் வந்த நோய். அதுலேயே உங்களுக்கு பதில் இருக்குது, கேள்வியும் இருக்குது, பதிலும் இருக்குது. உங்கள் வாழ்க்கை முறை உங்களுக்கு நோய் கொடுத்துருச்சு. அப்படி என்ன வாழ்க்கை முறை? நான் நல்லவரா கெட்டவரான்னு கேட்குறீங்களா? அது கிடையாது. அந்த வாழ்க்கை முறை கிடையாது. மெயினாக உங்கள் மனசை, உங்கள் உடம்பை கவனிக்க தவறி இருக்கிறீங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா? இது வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சா நல்லா இருக்கிற நோய். அப்படி மாற்றி அமைக்கிறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படி சுகர்லேருந்து தப்பிக்கலாம் எக்ஸசைஸ் மூலம். அதுவும் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். படுத்துட்டு செய்கிறது, உட்காந்து செய்கிற ஈஸியான சிம்பிளான கன்சிஸ்டன்சியாக செய்கிற எக்ஸசைஸ் மூலம் தப்பிக்கலான்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சுகர் வர்றதுக்கே மெயின் 70% காரணம் மனநிலை தான். அதாவது மனநிலை தான் அப்பான்னு வச்சுக்கோங்க சுகருக்கு. உணவு, எக்ஸசைஸ் கூட 2வது இடத்துல. ஆனால் எக்ஸசைஸ் தான் சுகரை ரிவர்சல் பண்ணுறதுல 95%. அது எப்படின்னு கேட்டால், பழசு அக்குமுலேட் பண்ணதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் தான். புதுசாக இப்போ திருந்துனீங்கன்னா இனிமேல் வராமல் தடுக்கும். மனநிலை தான் இனிமேல் வராமல் தடுக்கிறது. பழசு சரியாகிறதுக்கு எக்ஸசைஸ். இது புரியுதுங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. ரெண்டுக்கும் நடுவில் உணவுன்னு ஒன்று இருக்குது, அதை கரெக்ட் பண்ணணும் கண்டிப்பாக. சரி, ஃபஸ்ட்டு மனநிலையை சொல்லிடுறேன். மனநிலை அன்பான மனநிலை, மகிழ்ச்சியான மனநிலை மட்டும்தாங்க சுகர் வரதை தடுக்கும். அது மட்டும்தான் எல்லா நோயிலேருந்து காப்பாற்றும். அன்பு, மகிழ்ச்சி டெய்லி கிடச்சிட்ருக்கணும். டெய்லி 3 வேளை சாப்பிட்ற மாதிரி டெய்லி ஒரு 7 வேளை, 12 வேளை எனி டைம் மகிழ்ச்சி இருக்கணும், அன்பு இருக்கணுங்க. இப்போ அன்பு, மகிழ்ச்சி ரேராக மாதத்துக்கு ஒரு நாள் கிடைக்கிறதே பெருசாக போச்சு. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஆங்க்ரி, அப்புறம் நெகட்டிவ் திங்கிங், அப்புறம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இது தமிழில் சொல்லணுன்னா மன அழுத்தம், சோகம், போர் அடிக்கிற லைஃபு, அப்புறம் ஆங்ஸைட்டி, இப்போ ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது, அப்புறம் நெகட்டிவ் திங்கிங், எது எடுத்தாலும் நெகட்டிவாகவே நடந்துரும்னு நினைக்கிறது. சுகருங்கிறது ஒரு ஹார்மோன்னால் வர்றது. இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோனுக்கு அன்பு, மகிழ்ச்சியும் தான் மெயினாக 70% தேவைப்படுது. அடுத்த இடத்துல உணவு இருக்குது. உணவுனா பழங்கள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிற உணவு, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவு ரொம்ப நல்ல உணவாக இருக்குது. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லாத நாள் நீங்கள் சரியான உணவு எடுக்காத நாள். அதனால் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. அடுத்த இடத்துல எக்ஸசைஸ் வருது. எக்ஸசைஸ்னால் கண்டிப்பாக ஏரோபிக்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, நடக்கிறது, ஓடுறது, டான்ஸு, ஜும்பா, ஃபிட்னஸ் சென்டரில் போய் பயங்கரமாக வெயிட் தூக்குறது, இதெல்லாம் நல்ல எக்ஸசைஸாக சுகருக்கு அமையிறது இல்லை. ஏன்னா அது கார்ட்டிசோலை கஷ்டப்பட்டு செய்யறதுனால நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகப்படுத்தி விட்டுறது. கார்ட்டிசோல் ஹைக் ஆகிடுது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமானால் சுகருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அது ஆக மாட்டேங்குது. யோகாவில் போய் ரொம்ப கஷ்டமாக செய்கிறது, அதெல்லாம் பெயினை கொடுக்குது. ஸ்பைனல் கார்டுக்கு ஆபத்து அமைஞ்சு கழுத்து வலி, இடுப்பு வலி, சயாட்டிக்கா, டிஸ்பல்ஜ், இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதை தவிர அதுலேயும் கார்ட்டிசோல் அதிகமாக சுரக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன தான் பண்ணணும்னு கேட்டால், ஜென்டிலான சிம்பிள் எக்ஸசைஸ் தான் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு, டயபெட்டிஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படின்னா நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அப்படின்னா மல்லாந்து படுத்துட்டோ, ரைட்டில் படுத்து, லெஃப்டில் படுத்து, குப்புறப்படுத்து, படுத்து செய்கிற எக்ஸசைஸு, இல்லை உட்காந்து செய்கிற எக்ஸசைஸ், உட்காந்துட்டு செய்கிறது, இந்த எக்ஸசைஸ் தான் நல்லா இருக்குது. அப்படி என்ன எக்ஸசைஸ் இருக்குன்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி. அது உடம்புல இருக்க கழிவெல்லாம் வெளியேற்றி நம்ம செல்ஸ்க்கெல்லாம் ஆக்சிஜன் கொடுத்து நம்மளை நல்லா பாதுகாக்குது, மன அமைதியை கொடுக்குது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிலேருந்து தடுக்குது. இதை தவிர என்ன எக்ஸசைஸ்னால், தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசிலையும் ஸ்டிமுலேட் பண்ணுற எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணால் போதும். தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற எக்ஸசைசஸ் ஒரு 7 தடவை ஜென்டிலாக கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுற எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன எக்ஸசைஸ்னால், ஃப்ரான்டாலிஸ்க்கு நெத்திய மேலே சொல்லிங்க 10 வரைக்கும் வச்சுருங்க, கீழே போடுங்க 10 வரைக்கும் வச்சுருங்க, அந்த மாதிரி 7 தடவை. அந்த மாதிரி மூஞ்சில் எல்லா மசில்ஸுக்கும், இப்போ நெக்குக்கு இந்த மாதிரி 7 தடவை, ஆப்போசிட் 7 தடவை, ஸ்டெனோக்ளோடெமா, ட்ரெபீசியஸ்க்கு, பைசெப்ஸ்க்கு இப்படி மடக்கி 7 தடவை, 10 வரைக்கும் நீட்டி 7 தடவை, 10 வரைக்கும், அந்த மாதிரி 7 தடவை. மூச்சு பயிற்சி, உள்ளே இழுக்கிறது 4 கவுண்ட், ஹோல்டு 4 கவுண்ட், வெளியில் விடுறது 6 கவுண்ட். உள்ளே இழுக்கிறது ஒரு 4 தடவை இழுத்தேன், 4 தடவை வச்சுருந்தேன், 4 தடவை வெளியில் 6 கவுண்ட் வரைக்கும் வெளியில் விட்டேன். ஏன்னா அப்போ தான் ரெசிடியல் வால்யூம், கெட்ட காற்றெல்லாம் வெளியில் போகும். 2வது தடவை அதே மாதிரியே செஞ்சு காட்டுறேன் பாருங்கள்.
3வது தடவை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி செய்யணும். நான் இது மாதிரி எல்லா மசிலுக்கும், செஸ்ட்டுக்கு, அப்டாமனுக்கு, குளூட்டியலுக்கு, குவாரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸுக்கு, பெல்விக் ஃப்ளோருக்கு எல்லாத்துக்கும் செய்யணும். 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஆகும். இது கன்சிஸ்டன்சியாக செய்ய முடியும். எந்த சைட் எஃபெக்ட் இல்லாமல் உடம்புக்கு நல்லது செய்யும். இதனால் சர்க்குலேஷன் அதிகமாகி சுகரோட பயாலஜி தெரிஞ்சிடும். சுகருங்கிறது ஏன் வருதுன்னா, பேங்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் சுரக்குதுங்க. நம்ம செடன்ட்ரி லைஃப்னால, போரிங்கு, அப்புறம் வாழ்க்கை முறை தப்பாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட சாப்பிட்றது அந்த குளுக்கோஸு, அந்த சர்க்கரையோட இதெல்லாம் உடம்புக்குள்ளேயே சுற்றிட்டு அது வந்து கொழுப்பாக தான் மாறுதே தவிர செல்லுக்குள்ளே போய் மெட்டபாலிஸ் ஆகிறதில்ல, செல்லுக்குள்ளே போய் எரிஞ்சு இதாகிறதில்ல, அது வந்து மசிலாக ஃபார்ம் ஆகிறதில்ல. அதனால் ஏன் ஆகிறதில்லைன்னா, இன்சுலின் வந்து அதை சரியாக அங்கே எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஏன்னு கேட்டால் செல்ஸுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகாமல் அது சிடன்ட்ரியாக சும்மா இருக்கிறதுனால அப்படி ஆகுது. இல்லை ஓவர் எக்ஸசைஸ் பண்ணி இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வர்றதுனால அப்படி ஆகுது. ஸோ அதெல்லாம் ஆகாமல் இது ஜென்டிலாக நம்ம பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, செல்ஸோட ரத்த ஓட்டம் அதிகமாகி அந்த இன்சுலின் தான் வந்து சுகரை செல்லுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற ஒரு காம்பனண்ட், ஒரு ஹார்மோனு. அது ஒரு லாரி மாதிரி ஒரு பேசஞ்சர், இதை எடுத்துக்கொண்டு போய் அங்கே விடுது. ஸோ அது சரியாக பண்ணாததுனால என்ன ஆகுதுன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி ரொம்ப சர்க்கரை இருக்கிறதுனால என்ன பண்ணுது, கணையம் இன்னும் இன்சுலின் அதிகமாக சுரந்து நாளைக்கு சுரக்க முடியாமல் போகிறப்போ இன்சுலின் டிபெண்ட்டாக ஊசி போடுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருது. இது நடக்காமல் இருக்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு நேர் ஆப்போசிட்டான இன்சுலின் சென்சிட்டிவிட்டி பண்ணணும்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்போ இன்சுலின் இல்லாமலே அது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம செல்ஸ் எல்லாம் பசியாயிடுது. அதுக்கு வந்து குளுக்கோஸ் தேவைப்படுது, சர்க்கரை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்சுலினோட ஹெல்ப் இல்லாமல் டைரெக்டாகவே சுகரை வந்து உள்ளே இழுத்துக்குது. அப்படி இழுக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா, சுகரோட லெவல் குறையிறப்போ பேங்க்ரியாஸ் வந்து கம்மியாக இன்சுலினை சுரந்து டயர்டாகாமல் இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கிற இது கொழுப்பாக மாறாமல் இருக்குது. அண்டு உள்ளே இருக்கிற சர்க்கரையை வந்து உள்ளே இழுத்துக்குது குளுக்கோஸை. அண்டு இது வந்து இப்படி எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நம்ம கணையத்தை சுற்றி ஃபார்ம் ஆகிற ஒரு ஃபேட்டு, விசரல் ஃபேட்டு, இல்லை ஃபேட்டி லிவரை சுற்றி ஃபார்ம் ஆகிறது, வயிற்று சுற்றி ஃபார்ம் ஆகிறதும் சேம் டைம் குறைஞ்சிட்ருக்கு. இப்படி இழுக்கிற கேரக்டர்னால என்ன ஆகுதுன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு கொஞ்ச நாளில் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியாக மாறிட்டு அந்த இன்சுலினை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ அந்த இன்சுலின் வந்து உள்ளே குளுக்கோஸை எடுத்துகிட்டு போயிடுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸலே ஆயிடுது. 3லேருந்து 6 மாதம் பண்ணுறப்போ நல்ல ரிசல்ட் இருக்குது. இது கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியுது, ஈஸியாக இருக்குது. இது மாதிரி இப்போ எடுத்து நல்லானவங்களோட டெஸ்டிமோனியல் என்கிட்ட நிறையா இருக்குது. இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, நான் இன்சுலின் டிபெண்டன்ட்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கிளாஸஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு கைட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.